ஒரு நாட்டில் வயதானவர்கள் இருக்காங்க இல்லையா, ஏஜ்டானவங்க, அவங்களெல்லாம் வெளியில் அனுப்பணும் அப்படின்ற ஒரு சட்டம் இருந்ததுங்க. அதனால அந்த நாட்டில் இருக்க எல்லா மக்களும் தன்னோட வீட்டில் இருக்க தாத்தா, அப்பா, வயதானவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் ஒரு மலைப்பகுதி கூட்டிகிட்டு போய் அவங்கள அங்கிட்ட விட்டுட்டு வராங்க. ஆனால் அந்த நாட்டில் இருக்க ஒரே ஒரு இளைஞன் மட்டும் தன்னோட அப்பாவை, அவருக்கும் வயசாயிருச்சு, ஆனால் அவங்க அப்பாவை அவன் எங்கேயுமே அனுப்பாமல் தன்னோட வீட்டில் மறைச்சு வைக்கிறான். எங்கேயும் தெரியாமல், யாருக்குமே தெரியாமல் தன்னோட வீட்டில் வச்சுட்டு அவருக்கு தேவையான உணவை சரியான நேரத்தில் கொடுக்குறான். தன்னோட அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கிறான், யாருக்குமே தெரியாமல். இப்படி நாட்கள் போயிட்டே இருக்கு. ஒரு சமயம் அந்த நாட்டோட அரசர் அந்த நாட்டில் இருக்க மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு போட்டி ஒன்று அறிவிக்கிறார். அதாவது, இங்கே இருக்க எல்லாரும் சாம்பல் கயிறு கொண்டு வரணும், அப்படி கொண்டு வரவங்களுக்கு நான் நல்ல பரிசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே எல்லாருக்கும் தெரியல, யாருக்குமே தெரியல சாம்பல் கயிறு அப்படின்னாவே என்னன்னே தெரியல யாருக்குமே. ஆனால் இந்த அப்பாவை மறைச்சு வச்சிருக்கால ஒரு இளைஞன், அந்த இளைஞன் மட்டும் தன்னோட வீட்டுக்கு போய் அவனோட அப்பா கிட்ட கேட்க, அப்பா சாம்பல் கயிறுனா என்னன்னு எனக்கு தெரியல, நீங்கள் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, அதை எப்படி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, ஒரு மேசை எடுத்துக்கோ, அதுக்கு மேலே கயிறை வச்சுக்கோ, அந்த கயிறு மேலே தீப்பற்ற வை, அப்போ உனக்கு சாம்பல் கயிறு கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறான். உடனே இந்த இளைஞனும் அதே மாதிரி செஞ்சுட்டு மன்னர்கிட்ட போய் காமிக்கிறான். மன்னர், பரவாயில்லையே, சாம்பல் கயிறு நீ கொண்டு வந்துட்ட, உனக்கு இந்தா பரிசு அப்படின்னு கொடுத்து அனுப்பிறார். அடுத்து என்ன பண்ணுறாரு தெரியுமா அந்த அரசர்? எல்லா மக்களையும் கூப்பிட்டு இன்னொரு போட்டி அறிவிக்கிறார். என்ன போட்டி தெரியுமா? ஒரு மரத்தோட ஒரு பகுதி, அதாவது சரிசமாக இருக்கிற ஒரு பகுதியை கொடுத்து, கரெக்டான லென்த்து, கரெக்டான வெயிட்டு, இரு பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு கட்டையை கொடுத்து, இதில் எது நுனிப்பகுதி, எது மேல் பகுதி, எது கீழ்ப்பகுதி அப்படின்றத கண்டுபிடிச்சு சொல்லுங்கள், எது வேர் பகுதி அப்படின்றத கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். யாருக்குமே தெரியல, இதுவும் தெரியல. அப்போ இந்த இளைஞனை மறைச்சி வச்சிருக்கான ஒரு இளைஞன், அப்பாவை மறைச்சி வச்சிருக்கான இளைஞன், அந்த இளைஞன் போய் தன்னோட அப்பா கிட்ட இதில் வேர் பகுதி எது கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான். உடனே அவங்களோட அப்பா என்ன சொல்கிறாரு தெரியுமா? ஒரு டப்பில் தண்ணியை மோந்து வச்சு அந்த குச்சியை தண்ணிக்குள்ளே போட சொல்கிறார். அந்த குச்சி லேசாக எந்த பகுதி மூழ்குதோ தண்ணீரில், அதுதான் வேர் பகுதி, இந்த அரசர்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு அனுப்பிறார். உடனே அது அரசர் கேட்டுட்டு இந்த இளைஞனை பாராட்டுறாரு, பரிசு மலையை அள்ளி கொடுக்குறாரு. சரி, ஓகே, இரண்டாம் முறையும் இந்த இளைஞனே பரிசை வாங்கிட்டு போயிட்டான். அதனால இன்னொரு போட்டி அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு போட்டியை சொல்கிறார். என்ன தெரியுமா? அதாவது அடிக்காமையே சவுண்டு கேட்குற மத்தளம் எனக்கு வேணும், நம்ம அடிக்கவே கூடாது, நான் சவுண்ட் எழுப்பணும், ஓசை எழுப்பணும், அந்த மத்தளத்தை யார் ரெடி பண்ணிட்டு வரான்னு பார்க்கலாம் அப்படி சொல்கிறாங்க. உடனே எல்லாரும் அதுக்கும் குழம்பி போயிடுறாங்க. எப்படி உருவாக்குறோன்னு யாருக்குமே தெரில. எல்லாருமே இளைஞர் தானே, வயதானவர் யாருமே யார் வீட்லேயும் இல்லை. ஆனால் இந்த இளைஞன் தன்னோட அப்பாவை மறைச்சி வச்சிருக்கால, உடனே வயதான அப்பா தானே அது, ஸோ அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா, அதனால் அந்த இளைஞன் வந்து தன்னோட அப்பாட்ட கேட்குறான். அவனோட அப்பா சொல்கிறாரு, அதாவது மத்தளத்தை ரெடி பண்ணி அந்த மத்தளத்துக்குள்ளே தேனி இருக்கு இல்லையா, தேனியை போட்டு அடைச்சி மத்தளத்தை ரெடி பண்ணிடுறாரு. இப்போ அந்த அரசர்கிட்ட போய் இந்த மத்தளத்தை காமிக்கும் போது அதுக்குள்ளே இருக்குல்ல தேனி, அந்த மத்தளத்துக்குள்ளே அந்த தேனிகள் வந்து அந்த மத்தளத்துக்குள்ளே அடிச்சு பறக்குது. பறக்கும் போது என்ன கேட்கும்? சவுண்டு கேட்கும் இல்லையா? ஸோ அடிக்காமல் என்ன கேட்குது? அந்த மத்தளத்தில் சவுண்டு கேட்குது. உடனே அரசர், இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்ச? எல்லா போட்டியிலும் நீயே வின் பண்ணிட்ட, இது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறான். உடனே இந்த இளைஞன் சொல்கிறான், அரசரே, நான் வந்து என்னோட அப்பாவை வயதாயிச்சு அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி நான் எங்கேயும் போய் விடலை, எங்கள் வீட்டிலேயே தான் என்னோட அப்பா இருக்கிறாரு, உங்களுக்கு தெரியாமல், யாருக்குமே தெரியாமல் நான் மறைச்சி வச்சுருக்கேன், அவர் தான் எனக்கு இந்த ஐடியாவை கொடுத்தாரு அப்படின்றத இந்த இளைஞன் அரசர்கிட்ட சொல்கிறான். உடனே அரசர் அப்போ தன்னோட தப்பை உணர்றாரு. உணர்ந்து இந்த நாட்டில் இந்த சட்டம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வயதானவர்கள் இருக்காங்க இல்லையா, யாரையெல்லாம் மலைப்பகுதிக்கு விட்டுட்டு வந்தாங்களோ அவங்களெல்லாம் மேலதளத்தோட இந்த அரசர் தன்னோட நாட்டுக்கு கூட்டிகிட்டு வரார். அப்போ இந்த நாடு வந்து நல்ல முன்னேற்றம் அடையுது. இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம எவ்வளவோ படிச்சிருக்கலாம், எவ்வளோ படிச்சிருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்காங்க இல்லையா வயதானவர்கள், அவங்க நம்ம எக்ஸ்பீரியன்ஸோட அனுபவத்தினால அவங்க உயர்ந்தவங்க தான். ஸோ அவங்கள எங்கேயுமே விடக்கூடாதுங்க, நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கணும். அவங்க நமக்கு எப்பயுமே தேவை அப்படின்றத இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.